யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். மன தூய்மை இருந்துச்சுன்னா கடவுளை எங்கேயுமே தேடி போக வேண்டாம். நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒரே வார்த்தைன்னு சொல்கிறேன். மனம் மட்டும் தூய்மையாக வச்சுருங்க. எந்த தெய்வத்தை நீங்கள் நினைங்க உங்ககிட்ட வராரா இல்லைன்னு நான் பார்க்குறேன். மன தூய்மை அவ்வளோ முக்கியம். மன தூய்மைன்றது சாதாரணமாக நினைக்காதீங்க. மன தூய்மைன்றது ரொம்ப கடினம். அதுக்கு தான் நம்ம இந்த தியானம் பிரார்த்தனை இதெல்லாம் செஞ்சு கடவுளோட கருணை இருந்தால்தான் மன தூய்மை பெற முடியும். ஒரு மனுஷன் சொல்லலாம் வார்த்தையால் மன தூய்மை நான் ஐயோ நான் மனசு சுத்தங்க. சில பேர் சொல்லுவான் அந்த மன சுத்தத்துக்கெல்லாம் ஒன்றும் வேலை ஆகாது. சில பேர் சொல்லுவான் நான் மனசில் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை, அதான் எதையும் சொல்லிடுறேன்னு போய் சொல்லி ஒரு குடும்பத்திலே ரகலை உண்டாக்கிட்டு வந்துடுவான். அது எவ்வளோ கெடுதல் தெரியுங்களா? அதான் சொல்லால் செயலால் மற்றவங்களுக்கு தீங்கு வளைக்கூட கேட்டானே மனசில் ஒன்றும் இல்லை பட்டது நான் போய் சொல்லிட்டேன், அங்கே ஒரே அடித்தடியாக நடக்கும். அது மாதிரி இருக்காங்க என் மனசில் ஒன்றும் இல்லைன்னு. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது மனசில் ஒன்றும் இல்லைன்னு அது தான் வினயமான ஆளுன்னு சொல்கிறது. ஆனால் அவங்க வரையும் மனசில் ஒன்றும் இல்லைன்னு அது கலகம் மூட்டணுன்றதுக்கே போகிறது. அது சரி. அது மாதிரி மன தூய்மை ஒருவருக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு தான் நம்ம ஜபம் செய்கிறோம், தியானம் பண்ணுறோம், வழிபாடு செய்கிறோம், முடிஞ்ச அளவு முயற்சி செய்கிறோம். அந்த மன தூய்மைன்னு ஒரு மனுஷக்கிட்ட வந்துருச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த மன தூய்மை பெறுவது என்பது தான் கொஞ்சம் கடினம். அது பெற்றுட்டோன்னு வைங்களேன் ஒன்றுமே இல்லை. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.